Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to add classes in jQuery. அதாவது jQuery யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கிளாஸை நம்மளோட paragraph tagsக்கோ அல்லது ஒரு div tagsக்கோ நம்ம எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படினு சொல்லி நான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் நான் ஒன்னு டிசைன் பண்ணிருக்கேன். சோ இந்த பேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஆட் கிளாஸ் அப்படிங்கற பட்டன் கொடுத்த உடனே நமக்கு போல்டா நமக்கு இந்த paragraph மாறணும். சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு இட்டாலிக்கா மாறணும் and then இது நமக்கு அண்டர்லைனா மாறணும். சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு கிளாसेस யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட style.cssல நம்மளோட bold கிளாஸ்க்கு நான் font weight bold கொடுத்திருக்கேன். italic கிளாஸ்க்கு நான் italics font style italic கொடுத்திருக்கேன். and then underline கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா text decoration underline சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இப்போ underline கிளாஸ் ஆட் பண்ணோம் அப்படினா அந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம underlines நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். and then italicsக்கும் அதேதான் boldக்கும் அதேதான். bold கொடுத்தோம் அப்படினா நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம boldல டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சோ அத தான் நம்ம இதல பண்ண போறோம். சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா மூணு paragraphs நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த மூணு paragraphsக்கும் மூணு ஐடி நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் paragraph ஐடி பாத்தீங்கன்னா bold கொடுத்திருக்கேன். and then second paragraph id italic and then third paragraph id underline. சோ இந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன். then ஒரு பட்டன் நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த பட்டன்ல பாத்தீங்கன்னா id btn1 ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட classes நமக்கு 1 by 1 நமக்கு ஆட் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவென்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். சோ அது ஐடின்றதனால நான் #btn ன்னு போட்டுக்கறேன். டாட் அதோட கிளிக் ஈவென்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். சோ இந்த ஃபங்க்ஷன்ல நாம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட classes நம்ம ஆட் பண்ண போறோம். சோ எதுக்கு நம்ம கிளாஸ் ஆட் பண்ண போறோம்? சோ நம்மளோட paragraph tagல இருக்கிற id boldக்கு நம்ம கிளாஸ் ஆட் பண்ண போறோம். சோ அது எப்படி ஆட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சோ டாலர் சிம்பல் போட்டுக்கோங்க and then single quotesல paragraph tagல இருக்கிற id bold. சோ id bold இப்படி இந்த மாதிரி தான் கொடுக்கணும். டாட் add class அப்படின்றத நான் கொடுக்கிறேன். சோ add classல நம்ம என்ன பண்றோம்னா எந்த கிளாஸ் ஆட் பண்றோமோ அந்த கிளாஸ் நம்ம இதல கொடுத்துக்கலாம். சோ நம்மளோட கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா bold. சோ அத நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். நம்மளோட style.cssல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நேம் நீங்க தெரிஞ்சிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ஃபைலை சேவ் பண்றேன். and then ஃபைலை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம add class கொடுத்தோனே நம்மளோட டெக்ஸ்ட் நமக்கு போல்டா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ பாருங்க நான் மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்மளோட டெக்ஸ்ட் நமக்கு நார்மலா இருக்கு. இப்போ நான் add class கொடுத்தோனே நம்மளோட டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு போல்டா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நீங்க italicsக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ணனும்னா italic அப்படின்றத கொடுக்கிறேன். சோ எந்த ஐடிக்கு நம்ம ஆட் பண்ணனும்? சோ italic ஐடிக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது இந்த ஐடிக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த ஐடியை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். சோ இப்போ நம்ம சேவ் பண்றோம். and then நம்மளோட ஃபைலை நாம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ இப்போ add class கொடுத்தோம்னா நமக்கு நம்மளோட italic paragraph நமக்கு அதாவது நம்மளோட நார்மல் paragraphல நம்மளோட italic ஸ்டைலிங் நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அண்டர்லைனுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா அண்டர்லைன் ஐடில நம்ம கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த italic பதிலா நான் அண்டர்லைன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் இந்த add classக்கு பதிலாவும் நம்ம அண்டர்லைன் அப்படிங்கற கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அண்டர்லைன் கிளாஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஃபுல்லா நமக்கு அண்டர்லைன்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளோட ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சோ சேவ் பண்ணிட்டு நம்மளோட browserல நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நமக்கு நார்மலா இருக்கு. சோ இப்போ இந்த அண்டர்லைன் பாத்தீங்க அப்படினா நம்ம add class கொடுத்தோனே நமக்கு அண்டர்லைன்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட நார்மல் டெக்ஸ்ட் அல்லது paragraphsக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க கிளாसेस நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ எனக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணோனே எனக்கு எல்லா கிளாஸுமே ரிமூவ் ஆகணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். சோ அதுல addக்கு பதிலா நான் remove class அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். and then அதோட ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஐடி பாத்தீங்கன்னா பட்டன் 2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். and then நம்ம இந்த இடத்துல அந்த வர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். சோ சிங்கிள் கோட்ஸ்ல #btn2 பட்டன் 2 நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா எல்லா கிளாஸும் நமக்கு ரிமூவ் ஆகணும். சோ அதுக்கு நான் ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன் and then இதுல நம்மளோட வர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். சோ நமக்கு என்ன ஆகணும்னா எல்லா ஐடியுமே நமக்கு ரிமூவ் ஆகணும். அதாவது கிளாसेस எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல paragraph tag நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாட் remove class அப்படின்றத கொடுக்கிறேன். சோ என்னென்ன கிளாஸ் நமக்கு ரிமூவ் ஆகணுமோ அதை நம்ம இதல கொடுத்துக்கலாம். சோ bold class நமக்கு ரிமூவ் ஆகணும். and then italic class நமக்கு ரிமூவ் ஆகணும். and then underline class நமக்கு ரிமூவ் ஆகணும். சோ இந்த மூணு கிளாसेसும் நம்மளோட paragraph tagல இருந்து ரிமூவ் ஆகணும். சோ என்ன பண்றேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு பட்டன் வந்துருச்சு. சோ இப்போ add class கொடுத்தோனே நமக்கு எல்லாமே நமக்கு எல்லா கிளாஸுமே நமக்கு ஆட் ஆயிடும். சோ இது boldல வந்துரும், இது italicல வந்துரும், and then இது வந்து underlineல வந்துரும். சோ இப்போ நம்ம remove class கொடுத்தோனே நமக்கு எல்லா கிளாसेसுமே நமக்கு ரிமூவ் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கிளாसेस ஆட் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்க. and then எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you friends.